என்னை அறியாமையில் ஆழ்த்தி முடக்கி போட்டு மூச்சு திணற வைத்த அநீத சமுதாய அமைப்புகள், இவற்றை உடைத்தெறிந்து அறுத்தொழித்து விடுதலை பெற வேண்டும் என்று எனக்குள் எழுந்த சுதந்திர பிரளயங்கள், இவை சிதறடிக்கப்பட்டு சின்னா பின்னமாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எனக்குள் கொப்பளித்து சிந்திய குருதி வெள்ளங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் என் எழுத்து. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படிப்புனால மட்டும்தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன்னு சொல்லி, வேற எந்த பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது. ஈவன் சில பேர் இது குப்பை, இது அசிங்கம், இது எழுத்து சரியில்லை, இது நடை சரியில்லை, இது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் பேசினவங்க எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க. கருக்கு நாவலுடைய 25வது ஆண்டு அந்த விழாவை அது ஊர் மக்கள் ஒரு கோயில் திருவிழாவை போல கொண்டாடினார்கள். பாமாவினோட முதல் படைப்பு தலித் இலக்கியம்ங்கிற ஒரு கருத்தாக்கத்தை ஒரு ஒரு இலக்கிய போக்கை உருவாக்கியது. அதான் என்னோட வலியை நான் சொல்லும்போது அது ஒரு ஒரு ரொம்ப நிஜத்தன்மையாக இருக்கும். அந்த வலியை நான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டுட்டு எனக்கு இப்படி வலிச்சதுப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டு எழுதும்போது எப்படி இருக்கும்? நான் முழுமையாக உணர்றேன், ஆனால் எனக்கு வார்த்தை கிடைக்கல. சில நேரங்களில் ஒரு நாவலெல்லாம் எத்தனை முறை எழுதி தொடர்ந்து எழுத முடியல. ஏன்னா அப்படி என்னைய கொல்லுது. அது என் இலக்கியத்தை கொண்டாடணும்னு நான் கேட்கல. ஆனால் உனக்கு தெரியும், ஹார்ட் ஆஃப் ஹார்ட் உனக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட இலக்கியம், மக்கள் சார்ந்த, மொழி சார்ந்த, மண் சார்ந்த இலக்கியம்னு அவன் தெரியும். தெரிஞ்சால் வேணும்னு பண்ணுவாங்க. அதை பற்றியில் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா தலித்துங்களுக்கு நாங்கள் மனுஷங்களை நிரூபிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. நம்ம எழுதுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஜாதி ஒழிப்பு தான். ஏன்னா ஜாதி ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. தலித் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த குளத்தில் கல்லெறிகிற மாதிரி தான். ஒரு சிறிய அவங்கவுங்க நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.